அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி சோயா பீன்ஸ் கிரேவி செய்ய போகிறோம். இதோட நம்ம பொட்டேட்டோவும் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா குக் ஆகணும். குக்காகி எடுத்த சோயா பீன்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சோம்பு, பட்டை, கிராம்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சூடு பண்ணிக்கலாம். இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஒரு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். தக்காளி சேர்த்த உடனேயே சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். அப்போ தான் அது சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணலாம். தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிடும். தக்காளி இந்த ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த சோயாவையும் அதில் நம்ம சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் இது குக் ஆகட்டும். மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சது அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கலாம், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையான ஒரு டிஷ் இது. இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம். ஒரு சுவையான சூப்பரான சோயா பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ மல்லித்தலையை தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த சோயா பொட்டேட்டோ இதெல்லாம் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சாதத்தில் போட்டு இந்த கிரேவியை பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.